அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய தலைப்பு பொது இல்லத்தை பாதுகாப்பது அல்லது பராமரிப்பது. இந்த பொது இல்லம் என்று நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. பொது இல்லம் என்று நம்ம சொல்லும்போது நம்ம வீட்டு மட்டுமல்ல, இந்த உலகத்தை பற்றி குறிக்கின்றது. ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை எத்தனை நாள் படைத்தார்? 6 நாளில் படைத்தார். 7ஆம் நாள் ஓய்வு எடுத்தார். ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்று பார்த்து பார்த்து அவர் உண்டாக்கினார், அவர் படைத்தார். ஆகவே இந்த இயற்கை நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. இந்த இயற்கை நம்முடைய உணர்வோடு இருக்க வேண்டும். இந்த இயற்கை நம்முடைய வாழ்வோடு இருக்க வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாம் அழுகின்றோம். அதே போல இயற்கைக்கு கஷ்டம் வரும்போது அந்த இயற்கையும் அழுவும். அதனால்தான் இந்த பொது இல்லமாக இருக்கும் இந்த உலகத்தை, இந்த இயற்கையை நாம் சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். இது நம்முடைய கடமை. இதை நாம் தவிர்த்தால் பாவம் செய்கின்றோம். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கைக்கு எதிராக நாம் எதுவும் செய்யக்கூடாது. ஏனென்றால் இயற்கை முழுவதும் கடவுள் நமக்கு படைத்து நம் கையில் அதை ஒப்படைத்திருக்கின்றார். நல்லாக பத்திரமாக நீங்கள் நல்லபடியாக பாதுகாக்க வேண்டும் என்று அந்த கடமையும் அந்த பொறுப்பையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இயற்கை பற்றி கவலை இல்லை, இந்த பொது இல்லத்தை பற்றி கவலை இல்லை. இந்த இயற்கையை சரி, இந்த பொது இல்லத்தையும் சரி நாம் மாசுபடுத்துகின்றோம். அக்கறை இல்லை, பொறுப்பு இல்லை, கவனம் இல்லை, பாசம் இல்லை, அதன் மேல் ஒரு அன்பு கிடையாது. ஏதோ நாம் வாழ்ந்தா போதும், இயற்கை எப்படி போனாலும் என்ன. இன்றைக்கு இயற்கை அழுகிறது. இயற்கை அழுகிறது ஏனென்றால் இயற்கையை அல்லது சுற்றி சூழல் இருக்கும் சில விஷயங்களை மனிதனே சுரண்ட பார்க்கிறார், சுரண்டு கொண்டு இருக்கின்றார். இது தவறான காரியம். இயற்கை அழுகும் போது யார் அழுவார்? இயற்கையோடு சேர்ந்து நாமும் அழ வேண்டும். ஒரு காலம் கட்டம் வந்துவிட்டது, நாம் அழுது கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இயற்கைக்கு எதிராக நாம் குற்றம் செய்தோம். இயற்கை நமக்கு தண்டனை தருகிற காலமாக இன்று இருக்கிறது. இதுதான் இயற்கை. அதனால்தான் நம்ம இந்த பூமி தாய் பூமி என்று சொல்லுகிறோம். இதில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் மூச்சு சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய பார்வை சுத்தமாக இருக்க வேண்டும், நம் செவிகள் சுத்தமாக இருக்க வேண்டும், நம் நாவு சுத்தமாக இருக்க வேண்டும். என்றால் இயற்கையில் சரியான முறையில் நம்ம பாதுகாத்து அதை பராமரிக்க வேண்டும். இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் ஒரு வழக்கை தொடுகிறார். யார் மீது? இஸ்ராயேல் மக்கள் மீது. ஏன் தொடுகிறார்? ஏன் இந்த வழக்கை முன் வைக்கின்றார்? ஏனென்றால் இந்த இஸ்ராயேல் மக்கள் கடவுள் செய்ததை மறந்து நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தார்கள். ஆகவே யாரை சாட்சியை அழைக்கின்றார் இறைவன்? இன்னொரு மனிதனை அழைக்கவில்லை, இன்னொரு மிருகத்தை அழைக்கவில்லை, மாறாக இயற்கையை அழைக்கின்றார். இயற்கையை கேட்டு பாருங்கள், நான் என்ன செய்தேன் என்று அந்த இயற்கை சொல்லும். இந்த குன்றுகளை கேட்டு பாருங்கள், நான் என்ன செய்தேன் என்று இந்த குன்றுகள் சொல்லும். இந்த மலைகளை கேட்டு பாருங்கள், நான் என்ன செய்தேன் என்று இந்த மலைகள் ஒவ்வொரு கதையும் சொல்லும். அது என்ன சொல்லும்? என்னை படைத்த ஆண்டவர் எனக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை,
நானும் அவருக்கு எதிராக எதுவுமே செய்யவில்லை. ஆனா மனிதனாக நீங்களும் நானும் இன்று இறைவனுக்கு எதிராக செய்கின்றோம், இயற்கைக்கு எதிராக செய்கின்றோம். கடவுள் ஆத்திரப்படுகிறார், கோபப்படுகிறார். என்னுடைய மக்கள், என் பிள்ளைகள், நான் அவர்களுக்கு நிறைய நன்மைகள் செய்தேன். எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை செய்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நாட்டை நான் கொடுத்தேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வேற தெய்வங்களை வணங்குகின்றீர்கள், வேற தெய்வத்துக்கு போகிறீர்கள், என்னை மறந்து விட்டீர்கள். இப்படி அவர் கோபம் படும்போது கோபத்தோடு சேர்ந்து ஒரு கவலையும் அவரிடம் இருந்திருக்கும். அப்ப இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? நினைச்சு பார்க்குறாங்க, ஆமா தவறு செஞ்சிட்டோம், இயற்கைக்கு தவறு செஞ்சிட்டோம், ஆண்டவருக்கு தவறு செஞ்சிட்டோம். எப்படி அவரோடு காம்ப்ரமைஸ் பண்றது? எப்படி நான் சரிப்படுத்த முடியும்? ஆட்டுக்குட்டியை கொடுத்தா சரிப்படுத்த முடியுமா? மாடுகளை கொடுத்தால் சரிப்படுத்த முடியுமா? அல்லது என்னுடைய தலைச்சம் பிள்ளை தெரியுங்களா, முதல் பிள்ளை பிறந்திருந்தா அதை ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் சரிப்படுத்துவாரா? என்னோடு மறுபடியும் உறவாடு கொள்வாரா என்று இப்படியெல்லாம் சிந்தித்து பேசிக்கொண்டு இருக்கும் நேரத்தில் கடவுள் சொல்கிறார், உன்னுடைய ஆட்டுக்குட்டி எனக்கு தேவையில்லை, உன்னுடைய மாடு எனக்கு தேவையில்லை, உன்னுடைய தலைச்சம் பிள்ளை எனக்கு தேவையில்லை. எனக்கு வேண்டியது என்ன என்றால் உங்களுடைய இரக்கமான மனது எனக்கு வேண்டும். நீங்கள் நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீ மற்றவர்களை நேசிக்க வேண்டும். என்னை விட்டு போகாமல் இருக்க என்னை பற்றி கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவராகிய கடவுள் நம்மை கேட்டுக்கொள்கின்றார். ஆம் சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில், நிறைய சூழ்நிலைகளில், சூழ்நிலை நல்லா இருந்தா இறைவனோடு நாம் நெருங்கி இருப்போம். சூழ்நிலை கொஞ்சம் மாறிடுச்சுன்னு வச்சுங்க, இது கடவுளா? இவர் என்ன செஞ்சிட்டாரு எனக்கு? நான் இப்படிதானே பாடுபட்டு இருக்கேன், இப்படிதானே கஷ்டப்பட்டு இருக்க. விசுவாசம் எங்க போச்சு? பறந்து போச்சு. விசுவாசம் நம்மிடம் இல்லை. ஆனால் விசுவாசம் உள்ளவர்கள், இறுதி வரைக்கும் சாகும் வரை விசுவாசம் உள்ளவர்கள், ஆண்டவர் அவரை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர்தான் எனக்கு தந்தை, அவர்தான் என்னை படைத்தார். உங்க அப்பா அம்மா உங்களை மறந்துடுவாங்களா? மறக்க மாட்டாங்க. நீங்க என்ன பொல்லாதவர்களாக இருந்தாலும் என் பிள்ளை, எனக்காக அவருக்காக நான் வருவேன், அவனுக்காக நான் பேசுவேன். அதே போலதான் கடவுள் நமக்காக பேசுவார். ஆகவே சகோதர சகோதரிகளே, இயற்கையை அழிக்க வேண்டாம், இயற்கைக்கு எதிராக நாம் பேச வேண்டாம். ஏனென்றால் அது கடவுளால் படைக்கப்பட்டது. அதே நேரத்தில் நமது ஆண்டவர் கடவுளும் எதிராக எதுவுமே தவறான பாதையை தவறான பாவங்களை செய்து தவறான பாதையில் போகக்கூடாது என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்த்தால் இந்த பரிசேயர், மறைநூல் அறிஞர் என்ன கேட்குறாங்க? எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க, எனக்கு ஒரு அடையாளம் இப்போதே வேணும். இந்த அடையாளத்தை பார்த்து தான் நீ யார் என்று நான் முடிவு செய்ய முடியும். பரிசேயர்களுக்கும் அந்த அறிஞர்களுக்கும் இந்த அடையாளம் தேவை. அடையாளம் தவறா? இல்லை, தேவை. ஆனால் அடையாளம்தான் என்னுடைய வாழ்க்கை என்று நாம் முடிவு செய்யக்கூடாது. அது தவறான ஒரு கருத்தாக இருக்கும். ஆகவே இயேசு சொல்றார், எந்த அடையாளம் நான் கொடுக்க முடியாது. ஒரே ஒரு அடையாளம், யோனாவின் அடையாளம். அது மீன்குள்ள 3 நாள் வாழ்ந்து கொண்டிருந்தார். 3வது நாள் அது கக்கி எடுத்தது, யோனா வெளியே விழுந்தார். இது எதுக்கு சம்மந்தப்படுத்துகிறார்னா, அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பை சம்மந்தப்படுத்தி ஒப்பிட்டு பார்க்க சொல்கின்றார். ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் பரிசேயர் கிடையாது, நாம் எல்லாம் அறிஞர்கள் கிடையாது, நாம் எல்லாம் படித்தவர்களாக இருக்கலாம் அல்லது படிக்காதவர்களாக இருக்கலாம். ஆனால் நமக்கு விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறது.
இந்த பரிசேயர் அந்த அவ்விசுவாசத்தோடு இருந்தாங்களே, அதை சரிப்படுத்த பார்க்கிறார்கள். முடியாது. ஒரு முறை நம்ம ஆண்டவரிடம் விசுவாசம் கொண்டால் அந்த ஆண்டவரிடம் கடைசி வரைக்கும் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த நற்செய்தி நமக்கு சொல்கிறது. ஆகவே பாருங்கள் சகோதர சகோதரிகளே, நாமும் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு நிறைய முயற்சிகள் எடுப்போம். யோனா நினிவ நகரத்துக்கு போனார், மக்களுக்கு அறிவித்தார், நீங்க மனம் மாறுங்க, இல்லைன்னா செத்து போயிருவீங்கன்னு. இன்றைக்கு அதே யோவான் நமக்கும் சொல்றார், மனம் மாறுங்க, இல்லைன்னா கஷ்டப்படுவோம் என்று. மனம் மாறும் மக்களாக நாம் இருப்போம். மனம் மாறியவர்களாக இறைவனோடு இணைந்திருப்போம். பல கடவுள்கள் நம்மிடம் தேவையில்லை, பல விசுவாசம் நமக்கு தேவையில்லை. ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு விசுவாசம். இறக்கும் வரை அந்த விசுவாசத்தோடு நாம் இருப்போம். இறுதியாக இறைவனுடைய சித்தத்திற்கு எதிராக நாம் செயல்படக்கூடாது. ஏனென்றால் அவர்தான் தலைவர், அவர்தான் நம்மை படைத்தவர். அதே நேரத்தில் ஆண்டவரிடம், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு அடையாளம் கொடுங்க, நீங்கள் கொடுத்தாதான் என்னால் செய்ய முடியும், செய்ய முடியாது, இல்லைன்னா நான் அப்படியே உட்கார்ந்துருப்பேன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்வை இறைவனோடு இணைத்து இருக்க வேண்டும். நாம் நாமே இறைவனிடம் சரணம் அடைவோம். மறந்து விடாதீர்கள், கடவுளை மறக்க வேண்டாம். இயற்கையை கொடுத்த அந்த கடவுள், அந்த இயற்கையை மறக்க வேண்டாம். மற்றவர்களையும் மறக்க வேண்டாம். இந்த சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்து கொள்வது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. ஆமென்.